I didn't record the session, very bad. Okay, right, அப்போ C which is equal to Q by V. Understood? C which is equal to Q by V. அப்போ capacitance அப்படினாவே charge per potential difference, charge per voltage அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம், ரைட்டா? ஸோ C which is equal to Q by V. அப்போ இந்த கெப்பாசிட்டர் இல்லை கெப்பாசிட்டன்ஸ் அதனுடைய யூனிட்னு நம்ம சொல்லுவோம், SI யூனிட், ரைட்? ஸோ எல்லாத்துக்குமே இருக்க மாதிரி இதுக்கும் வந்து SI யூனிட் இருக்குது, அது வந்து ஃபேரட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? ஃபேரட், ஆர் யூ கேன் சிம்பிளி ரெப்ரசன்ட் அஸ் கேபிட்டல் F. சரியா? F அப்படின்னாவே வந்து இந்த கெப்பாசிட்டருடைய யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த இடத்துலையும் வந்து வி ஹவ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், அதாவது வந்து நம்ம ஆம்பியர் அப்படின்னாவே மில்லி ஆம்பியர், மைக்ரோ ஆம்பியர், நானோ ஆம்பியர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே கெப்பாசிட்டரும் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் சம் சர்டன் வேல்யூ. எப்படி சொல்லலாம்? வி ஹாவ் மில்லி ஃபேரட், மைக்ரோ ஃபேரட், நானோ ஃபேரட், பிக்கோ ஃபேரட், ஜிகா ஃபேரட், இந்த மாதிரி ஹெக்டா ஃபேரட் அப்படின்ற மாதிரி இட் ஹேஸ் சம் சர்டன் வேல்யூஸ், அவ்வளோதான், ரைட்? ஸோ வி ஜஸ்ட் ரெப்ரசன்ட், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சென்டிமீட்டர், கிலோமீட்டர், டெக்காமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுவுமே அப்படி தான், இட் ஹேஸ் சம் சர்டன் வேல்யூ அப்படின்ற மாதிரி. ஸோ ஜென்ரலாக அதனுடைய யூனிட் அப்படின்னாவே கெப்பாசிட்டருக்கு ஃபேரட் அப்படின்னு தான் சொல்லுவோம், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் இட். ஸோ வோல்டேஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ். வென் ஐ இன்க்ரீஸ் த வோல்டேஜ், சார்ஜஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் இன் த பிளேட். ஸோ VC ஈக்குவல் டு Q. C அப்படின்றது கெப்பாசிட்டன்ஸ், ஸோ Q by V. புரியுதா? எஸ் சார். ரைட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் பேசிக் கான்செப்ட், ரைட்டா? ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து நமக்கு வந்து மேபி 2 மார்க் அப்படி தான் கேட்பாங்க. இதுக்கு அடுத்து தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் தே மே ஆஸ்க் இன் 5 மார்க், பட் 5 மார்க்கில் கொஞ்சம் ரேர். பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 மார்க், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நமக்கு ப்ராப்ளம் கூட கேட்குறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது, ரைட்? ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் parallel plate கெப்பாசிட்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இது ஒன்றுமே இல்லை, நல்லா கவனிச்சிருங்க, ரைட்டா? இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த C கெப்பாசிட்டன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, C which is equal to Q by V அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து பேரலல் பிளேட்டில் எப்படி இருக்கும், எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பேசுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு டெரிவேஷன், ரைட்டா? ஸோ இப்போ என்ன சொல்கிறோம், ஜென்ரலாக நமக்கு வந்து 2 பிளேட் இருக்கும், ரைட்டா? இதை வந்து நான் வந்து ஒரு சோர்ஸில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ சோர்ஸில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு பக்கம் ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்கும், இன்னொரு பக்கம் ஃபுல்லாக நெகட்டிவ் இருக்கும். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லலாம், ஜென்ரலாக எனக்கு 2 பிளேட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன், இங்கே ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன், இங்கே ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். ஸோ லெட் அஸ் சே திஸ் இஸ் பாயிண்ட் 1, பாயிண்ட் 2 அண்ட் பாயிண்ட் 3. இப்போது இந்த இடத்துல எனக்கு எங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் சொல்லுங்கள்? Middle of the 2 plates, sir. மிடில் ஆஃப் த 2 பிளேட்ஸ், கரெக்ட். Middle of the 2 plates. யா, எப்படி சொன்னோம், இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த காஸ்ல படித்தது தான், அதனால தான் நான் அங்கேவே வந்து கவனிங்க, இங்கே வந்து நமக்கு யூஸ் ஆகும்னு சொன்னேன், ரைட்? இது வந்து பாசிட்டிவ் பிளேட், இது ஃபுல்லாக நெகட்டிவ் பிளேட். ஒரு 3 பாயிண்ட் சார்ஜஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இது பாசிட்டிவ், அப்போ இந்த பிளேட் 1, 2 எடுத்துக்கலாம். பிளேட் 1 வந்து பாசிட்டிவ், இதுவுமே பாசிட்டிவ், ஸோ இது ரிப்பல் ஆகும். பிளேட் 2 வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ், ஸோ அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த சார்ஜ் எடுக்கும்போது பிளேட் 2 வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ், ஸோ அட்ராக்ட் ஆகும். இது வந்து பிளேட் 1 வந்து பாசிட்டிவ், இதுவும் வந்து பாசிட்டிவ், ஸோ ரிப்பல் ஆகும். ஸோ இது ரெண்டுமே ஆப்போசிட்டே கேன்சல் ஆகிடுச்சு. இது காஸில் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, பிளேட் 1 வந்து பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், ஸோ ரிப்பல் ஆகும். பிளேட் 2 வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ், ஸோ இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ அப்போ எனிஹவ் பார்த்தோன்னா இது ரெண்டுமே சேம் டைரெக்ஷன், ஸோ வி வில் ஆட். அப்போ எந்த இடத்துல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி இன் பிட்வீன் த பிளேட் தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அதே தான் கெப்பாசிட்டர்லேயும் நடக்குது. அப்போ கெப்பாசிட்டரில் நமக்கு ரொம்ப அழகாக டயக்ராமில் சிம்பிளாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மிடில் மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்ததுக்கான ரீசன் வந்து இந்த இடத்துல இருக்குது, ரைட்டா? ஏன்னா 2 பிளேட்டுக்கு இடையில அந்த சைடில் வந்து ரெண்டுமே ஆப்போசிட் அப்படின்றதுனால கேன்சல் ஆகிடும். இன் பிட்வீனில் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அண்ட் தட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் பாசிட்டிவ் பிளேட் டு நெகட்டிவ் பிளேட், ரைட்? அப்போ கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு வந்து கெப்பாசிட்டர் அப்படின்னாவே Q by V அப்படின்றத நமக்கு
தெரியுது. இந்த இடத்துல 2 பிளேட் இருக்குது வித் டிஃப்ரெண்ட் சார்ஜஸ். அப்போது என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு பிளேட்டில் இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சிக்மா பை 2 எப்சிலான் நாட். எனக்கு இந்த இடத்துல 2 பிளேட் இருக்குது. ஸோ த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸோ இது வந்து 1, இது வந்து 2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு வாட்? சிக்மா பை எப்சிலான் நாட். இது வந்து நம்ம அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்லாலேயே நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரைட். அப்போ சின்ஸ் திஸ் இஸ் அ பிளேட், ஆப்வியஸ்லி எனக்கு வந்து இது ஒரு சின்ன பேப்பர் மாதிரி தான், இப்படி தான் இருக்கும். ரைட். ஸோ இந்த மாதிரி பேரலல் தான். அப்போது அந்த இடத்துல எனக்கு சர்ஃபேஸ் தான் வரப்போகுது. அப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்? சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு q by a divided by epsilon naught, which is equal to what? q a epsilon naught. அப்போது ஈன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு which is equal to q by a epsilon naught. And also we know that, right, we know that potential, sorry sir, how a appeared, sir? How a? Sir, epsilon not equal to q by a, sir. Epsilon புரியலமா? Sir, sigma equal to q by a1 கேட்காரு. ஆமாம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஒரே நிமிஷம் இருங்க, யாரோ லாகின் பண்ணுறாங்க. ரோஹிந்த். ஓகே. ரைட். ஸோ we know that, right? So therefore sigma which is equal to q by a, surface charge density and the continuous charge distribution. Okay va? Right. So surface charge density, so q by a by epsilon naught. So அது என்னது? q by a தானே. so q by a epsilon naught அப்படி நம்ம எழுதிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து we will have a beautiful relation. ஸோ என்ன அப்படின்னா, I have a potential difference. எனக்கு இங்கே சார்ஜ் அக்யூமுலேட் ஆகுது. இங்கே சார்ஜ் அக்யூமுலேட் ஆகிறதுனால ஒரு பிளேட்டில் பாசிட்டிவும் இன்னொரு பிளேட்டில் நெகட்டிவும் இருக்குது. ஸோ we can have a beautiful relation, potential difference and electric ஃபீல்டுக்கு உண்டான ஒரு ரிலேஷன். V equal to ED அப்படி நம்ம படிச்சிருக்கோம். we learned in the previous lecture. அப்போது V அப்படின்றது என்ன? பொட்டன்ஷியல். ஸோ அது இங்கேருந்து கூட நம்ம எடுக்கலாம் இல்லையா? ஸோ பொட்டன்ஷியல் அப்படின்றது என்ன? இது அங்கே போயிடும். ஸோ q by c அப்படின்னு வந்துடும். கரெக்டா? எஸ் ஆர் நோ? we can also say கரெக்டாக நம்ம அப்படியே சொல்லலாம். ரைட். சரி, we will move to the further one. ஸோ E அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு which we have. அது என்னது? q a epsilon naught and இந்த d அப்படியே நான் வச்சிருக்கேன். ரைட்டா? ஸோ V which is equal to q d a epsilon naught. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்றது வந்து q by v. V அப்படின்றது என்ன? we can say V which is equal to q by c. ஸோ இப்படியும் நம்ம வந்து சொல்லலாம். கரெக்டா? ஸோ அந்த இடத்த இங்கே வந்து நான் சின்னதாக ஒரு சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறேன். அதே தான் நான் பண்ணுறேன். சி, இப்போ எனக்கு என்ன இருக்குது? இங்கே V அப்படின்னு இருக்குது. V அப்படின்ற இடத்துல வந்து I'm just going to substitute q by c which is equal to இந்த q d by a epsilon naught. இதில் எதனா டவுட் இருக்கா? No, sir. Are you sure? So what Yes, we are sir. finding here? Capacitance. So capacitance தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். So therefore I can say இதை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணி பாருங்களேன். c by q which is equal to a epsilon naught q d. Right. So நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெசிப்ரோகேட் பண்ணுறேன். ஸோ c by q which is equal to a epsilon naught qd. அப்போ இந்த qவும் இந்த qவும் கேன்சல் ஆகிடும். அப்போது therefore c which is equal to a epsilon naught divided by d. இதுதான் வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரியா? லெட் மீ ரிப்பீட். ஸோ கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகேவா? ஐயோ, என்ன பண்ணிட்டேன்? எரேஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்டு இருக்கான்னு தெரியலையே. எல்லாமே எரேஸ் ஆயிடுச்சு. we will start from the beginning itself.
ஓகே எனிவே ரைட் சி திஸ் இஸ் சி கெப்பாசிட்டன்ஸ் Q by V சரியா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த பிளேட்டுக்கு இடையில தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ 2 பிளேட் இருக்குது. ஸோ ஒரு பிளேட்டில் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இது, இன்னொரு பிளேட்டில் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா ஃபைனலாக வரக்கூடிய வேல்யூ வந்து சிக்மா பை எப்சிலான் நாட். ஏன்னா மேலே கீழே 2 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இது என்ன Q அப்படின்றது வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி which is equal to Q by A. ஸோ அதனுடைய அடுத்த ஸ்டெப்பு தான் இது. ஸோ Q by A எப்சிலான் நாட். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா this is the relation right. ஸோ relation between potential and electric field right. ஸோ அப்போ அதிலிருந்து என்ன சொல்லலாம் V which is equal to ED அப்படின்னு சொல்லலாம். ஸோ V we can take from here right. So if I take V which is equal to என்ன வரும் Q by C which is equal to E என்ன சொன்னோம் Q A epsilon naught and D. இங்கே you can cancel Q மா. ஸோ இந்த Qவும் போயிடுச்சு. we get 1 by C which is equal to D by A epsilon naught. So when we reciprocate right, when we reciprocate that becomes C which is equal to A epsilon naught D. Understood? Any doubt here? No, sir. No, sir. No, sir. Right, any doubt here? Anybody have doubt? No, right? Sir. Right. See, if you have any doubt, you can ask me. Most welcome. Sir, no, doubt, sir. Hello, sir. Right? Yes. Sir, எங்க D என்ன sir? என்னதுமா? D என்ன sir? அதுதான் சொல்ல வரேன் ரைட். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ வி ஹேட். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த 2 பிளேட் இருந்தது இல்லையா. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரைட். ஸோ இந்த எப்சிலான் நாட் அப்படின்றது என்னென்னா ரைட் இந்த 2 பிளேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த மீடியம் அது வந்து ஏராக இருக்கலாம், இல்லை எதனா ஒரு கண்டக்டராக இருக்கலாம், இல்லை எதனா ஒரு இன்சுலேட்டராக இருக்கலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமெம்பர் திஸ், 2 பிளேட்டுக்கு இடையில தே ஆல்வேஸ் வில் ஹாவ் இன்சுலேட்டர் தான் ரைட். ஆர் வி கேன் ஆல்சோ சே தட் அஸ் டைஎலக்ட்ரிக். 2 பிளேட்டுக்கு இடையில டைஎலக்ட்ரிக் தான் வச்சுருப்பாங்க. ஏன் கண்டக்டர் வைக்கல அப்படின்னா சப்போஸ் இஃப் தே கீப் கண்டக்டர் பாசிட்டிவ் பிளேட்டும் நெகட்டிவ் பிளேட்டும் என்ன ஆகும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். ஸோ டு அவாய்ட் தட் ஷார்ட் சர்க்கியூட் இந்த 2 பிளேட்டுக்கு இடையில் ஒரு இன்சுலேட்டரை வச்சுருவாங்க which is a bad conductor of electricity. Understood? Yes, sir. Yes, sir. Yeah. Can you repeat it again, please? ஏமா ஸோ என்ன அப்படின்னா இந்த 2 பிளேட்டுக்கு இடையில் வந்து we always keep dielectric because when we keep conductor both the positive and the negative will transfer the charges, so that becomes a short circuit. ஓகே, ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும், அது ஒர்க் ஆகாது, புகஞ்சு போயிடும். அதை நான் அவாய்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுவேன்னா 2 பிளேட்டுக்கு இடையில் ஒரு டைஎலக்ட்ரிக்ஸை நான் வச்சுருவேன். ஸோ டைஎலக்ட்ரிக் வைக்கும்போது என்ன ஆகும்னா பாசிட்டிவ் பிளேட்டு தனியாக தான் இருக்கும், நெகட்டிவ் பிளேட்டு தனியாக தான் இருக்கும், அதில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த பெர்மிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். சப்போஸ் இஃப் இட் இஸ் ஏர் அது என்ன வரும் சிக்மா ஆர் வந்து ஈக்குவல் டு 1. ஓகேவா? சப்போஸ் அது எதனா ஒரு மைக்காவோ இல்லை எதனா ஒன்று எதனா ஒரு 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 பேப்பரோ இல்லை ஒரு வுட்டோ வாட் எவர் தே ஆர் கீப்பிங் ரைட். ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து மாறும். அதை நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். வாட் ஹேப்பன்ஸ் வென் வி கீப் டைஎலக்ட்ரிக்ஸ் இன் பிட்வீன் த பிளேட் ரைட்டா. இப்போ இது வந்து ஏராக இருந்தது அப்படின்னா எப்சிலான் நாட், இது வந்து பெர்மிட்டிவிட்டி விச் இஸ் அ கான்ஸ்டன்ட் 8.854 10 to the power -12. அண்ட் ஏ அப்படின்றது என்னென்னா ஏரியா ரைட். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏரியா. இது வந்து வெறுமனே ஒரு குச்சிலாம் இல்லை. ஓகே, இது வந்து ஒரு நார்மல் ஒரு குச்சிலாம் இல்லை, இட் இஸ் அ பிளேட். இப்போ வந்து நீங்கள் புக்கை வந்து சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இல்லையா, அதே புக்கை ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும் ரைட். இதுதான் இப்போது இந்த பேரலல் பிளேட் அப்படின்றது என்னென்னா இது வந்து இப்படி இருக்கும் ரைட், இப்படி இருக்கும் ரைட். அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவை வந்து
கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் நம்ம சொன்னோம் இங்கே பாசிட்டிவ் பிளேட்டு நெகட்டிவ் பிளேட்டு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு சொன்னோம். என்ன சொன்னோம்? சிக்மா பை 2 எப்சிலான் நாட் இதுலேயும் சிக்மா பை 2 எப்சிலான் நாட்டுன்னு சொன்னோம். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது தான் சிக்மா பை எப்சிலான் நாட்டுன்னு வந்தது. புரிஞ்சதா? ரைட். சின்ஸ் திஸ் இஸ் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் நெகட்டிவ், எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் வந்து இப்படி இருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ பேரலல் பிளேட் அப்படின்னா இட் ஹேஸ் ஏரியா. எது ஏரியா? இதுதான் ஏரியா. புரியுதா? எஸ் சார். ரைட். அது வந்து ஏரியா. இந்த டி என்ன நம்ம ஸ்டூடெண்ட்டு கேட்டாங்க இல்லையா? டி அப்படின்றது என்னென்னா இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? இதுதான். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிளேட், அதுதான் டி. அப்போது நம்ம என்ன சொல்லலாம்? இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து Q/V அப்படின்னு ஒன்று சொன்னோம். இது என்னது? கெப்பாசிட்டன்ஸ் தான் பிட்வீன் பேரலல் பிளேட். ரைட். ஸோ ஹவ் வி செட் எப்சிலான் நாட் A by D. அப்போது when I increase the distance between the plate, என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ அதிகமாகுமா கம்மியாகுமா? கம்மியாகும் சார். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். எஸ், ஃபேண்டாஸ்டிக். பிகாஸ் இது ரெண்டுமே வந்து என்ன ஆகுது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போது எவ்வளவுக்கு எவ்வளோ ரெண்டு பிளேட்டுக்கு இடையில என்னுடைய டிஸ்டன்ஸை குறைக்கிறனோ என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக போகுது. அண்ட் அட் த சேம் டைம் இந்த பெர்மிட்டிவிட்டி, ரைட்? ஸோ பெர்மிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீசஸ் பிகாஸ் directly proportional. Fantastic. And at the same time என்னுடைய ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய கெப்பாசிட்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ரைட். ஸோ இதுதான் நமக்கு அந்த லாஸ்ட் ரெண்டு பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிமெம்பர், கெப்பாசிட்டன்ஸ் வந்து directly proportional to permittivity and area, inversely proportional to the distance between them. அவ்வளோதான். டவுட் எதுனா இருக்கா இதில்? Excuse me, sir. Yes, In the previous slide, you have written V equals to ED, sir. How did that come from, sir? Which one, ma? V equal to ED, right? Yes, sir. Yeah, this is the relation between potential difference and electric field, which we discussed. We had, right? So, எப்படின்னா, there is a, let me explain that. See, இப்போ என்னன்னா, இப்போ if I have a positive charge and another charge அப்படின்னா, if I am bringing this charge to this point, there will be some change in potential. சரியா? பிகாஸ் எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக பொட்டன்ஷியலும் மாறும். பிகாஸ் பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வெறுமனே டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம், ரைட்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தான். ஸோ when the distance increases, my potential decreases. So at infinity, my potential is Zero. அப்போ இங்கே அதே தான். அப்போ இந்த இடத்துல வந்து ஐம் டூயிங் சம் ஒர்க். எப்படி? இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இது ரெண்டுமே ரிப்பல் ஆகுது. ரிப்பல் ஆகிறதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த சார்ஜை வந்து 1 அப்படின்ற பொசிஷன்லேருந்து 2 அப்படின்ற பொசிஷனுக்கு நான் கொண்டு வந்தேன். அப்போ ஐம் டூயிங் சம் ஒர்க். அப்போ என்னுடைய ஒர்க் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், விச் யூ லேர்ன்ட் இன் ஸ்டாண்டர்ட் 11 சாப்டர் 4. அப்போ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த ஃபோர்ஸ் என்ன? என்னுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸை கொடுத்து தான் நான் மூவ் பண்ணேன். அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து என்னுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. எப்படி? மைனஸ் ஆஃப் QE D. இந்த QE என்ன சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னா, ஒரு சார்ஜ் இருக்குது, அந்த ஒரு சார்ஜுக்கு மேலே இன்னொரு சார்ஜ் வரும்போது that charge will experience some force which is equal to what? Q times E, or you can also say that electric field which is equal to F by Q. அப்போ இதிலிருந்து என்னது? F equal to Q times E. இங்கே நெகட்டிவ் என்னன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஒர்க். அப்போ இந்த Q கீழே வந்துடுது. அப்போ W by Q which is equal to ED. அப்போ work done upon a charge is nothing but what? Potential which is equal to minus of ED. இதுதான் அந்த ரிலேஷன்மா. Yes, sir. Thank you so much, sir. Yeah, most welcome. Right? But why don't we take the minus sign, Yeah. sir? Here நம்ம பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது we always say that is negative gradient. This is very important point you have to mention. இந்த ரெண்டு வேர்டுக்கு மட்டுமே they are giving off mark. When you write the relation between electric field and potential, make sure you are mentioning this one, negative gradient. Potential is a negative gradient to the electric field அப்படி நம்ம சொல்லணும். இந்த இடத்துல வந்து we considered only the magnitude, right?
we consider only the magnitude, whether it is negative or positive, we don't bother, like modulus madri. Yes, sir. Right? So this is it. Any doubt, anyone? Thank you so much, sir. Most welcome. No doubt, sir. No doubt. So we will move to the next concept, which is most important 5 mark. When you check any random question paper, you will find at least one question. ஒரு 5 கொஷின் பேப்பர் எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 பேப்பர்லையாச்சும் இந்த ஆன்சர் இருக்கும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். எனர்ஜி ஸ்டோர்டு இன் த கெப்பாசிட்டர். ஸோ ஹவ் வி வில் ஃபைண்ட் சேம் கான்செப்ட். வி ஹேட் அ plate, right? So which is connected with the source. What happens? Say, என்ன நடக்கும்? Plate 1, plate 2. Sir, yes, sir. And 1 and 2. In 1, it will be like fully positive charges, sir. Very good. And 2 on 2 will be like full negative charges. Fantastic. And in between the positive and negative charges, the electric field will be present, sir. Fantastic, right? So this will be the electric field, right? Yes, Okay. sir. So this is it. So either vachi we will find the energy. Okay, நம்ம சொன்னோம் இல்லையா கெப்பாசிட்டர் அப்படின்னாவே வந்து கெப்பாசிட்டி டு ஸ்டோர் எனர்ஜி. வேர் இட் ஸ்டோர்ஸ், எங்கே ஸ்டோர் ஆகுது, எவ்வளோ ஸ்டோர் ஆகுதுன்னு ஹவ் வி கேன் சே. இப்போ நம்ம பார்க்கலாம், ரைட்? அந்த எனர்ஜி தான் எவ்வளோ ஸ்டோர் ஆகுது, எந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது அப்படின்றத நவ் வி வில் டிஸ்கஸ். ஸோ எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கலி வி கிளாஸிஃபை இன்டு 2 திங்ஸ். மெக்கானிக்கலில் நம்ம பேசணும் அப்படின்னா வி ஆல்வேஸ் சே வி ஹாவ் 2 டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஒன் இஸ் என்னது? Kinetic and potential. Kinetic energy, mechanical energy. கரெக்ட். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் த பொட்டென்ஷியல் எனர்ஜி இல்லையா? ஸ்டோரேஜ் அப்படின்னாவே அது பொட்டென்ஷியலர் தானே, கரெக்ட் தானே? எஸ் ஆர் நோ? Yes, sir. எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறனாவே இட் ஷோஸ் தட் மை கைனட்டிக் எனர்ஜி இஸ் 0, பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம். அப்போ இங்கே எனர்ஜி ஸ்டோர்டு, நம்ம கெப்பாசிட்டர் அப்படின்னாவே கெப்பாசிட்டி டு ஸ்டோர் எனர்ஜின்னு சொல்லிட்டோம். அப்போ இட் சேஸ் வெரி கிளியர்லி இட் இஸ் அ பொட்டென்ஷியல் எனர்ஜி. அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்றது என்ன? ஒரு ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த இடத்துல வி வில் ஃபைண்ட் த பொட்டென்ஷியல் எனர்ஜி. கரெக்டாக? எப்படி? பை டூயிங் சம் ஒர்க். இப்போ என்கிட்ட வந்து ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது, அந்த ரப்பர் பேண்டு வந்து நார்மலாக இருக்குது, அதை ஸ்ட்ரெச் பண்ணுறேன். எக்ஸ்டர்னலாக அது இருக்கிற ஒரிஜினல் ஷேப்புக்கு நான் அகெயின்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணுறேன். வென் ஐ ரிலீஸ் மை ஃபோர்ஸ், வாட் ஹேப்பன்ஸ்? இட் மூவ்ஸ் டு ஹிஸ் ஒரிஜினல் ஷேப். அப்போது அந்த ஸ்ட்ரெச் பண்ண அந்த எக்ஸ்டெண்ட் வரைக்குமே இட் இஸ் கீப்பிங் இட்ஸ் எனர்ஜி இல்லையா? நான் ஒன்ஸ் ஐ லீவ் மை ஹேண்ட் ஐ எம் நாட் கம்ப்ரெஸிங் திஸ் ரப்பர் பேண்ட் இல்லையா? இட் மூவ்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. அப்போ அந்த எட்ஜ் வரைக்குமே இட் ஸ்டோர்ஸ் சம் எனர்ஜி, ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இட் ஸ்டோர்ஸ் எனர்ஜி. ஒன்ஸ் ஐ ரிலீஸ் மை ஃபோர்ஸ் இட் கம் பேக்ஸ். அதே தான் நம்ம பாசிட்டிவ் சார்ஜு. இப்போயும் அதுதான் நான் சொன்னேன், ரைட்? ரெண்டுமே ரிப்பல் ஆகும். பட் இதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு எனர்ஜியை கொடுத்து இங்கே நான் கொண்டு வந்தேன், ஃபோர்ஸ் கொடுத்து இங்கே கொண்டு வந்தேன். அப்போ இங்கே ஒரு பொட்டென்ஷியல் இருந்தது, இங்கே ஒரு பொட்டென்ஷியல் இருந்தது. ஸோ தேர் இஸ் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் விச் இஸ் ஈக்குவல் டு Work, sir. fantastic, right? So change in potential which is equal to work done. அப்போ இங்கே எப்படி நம்ம பேச போகிறோம், எப்படி இங்கே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை நீ பேச போகிற அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இங்கே நான் என்ன பண்ணேன், இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக, அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எங்கே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டாக கொடுத்தேன், ஆமாவா? Yes, sir. அதே தான் இங்கே பண்ண போகிறேன். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கேருந்து வருது, எங்கேருந்து வருது? புரியல? பாசிட்டிவ் பிளேட் டு நெகட்டிவ். பாசிட்டிவ் பிளேட்ல இருந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு மூவ் ஆகுது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ நான் சார்ஜ் எங்கேருந்து எங்கே கொண்டு போகலாம்? 1 to 2 2 to 1. 2 to 1 அவ்வளோதான். சூப்பர், வந்துட்டிங்களே. அப்போது செகண்ட் பிளேட்ல இருந்து சார்ஜை வந்து நான் பிளேட் 1க்கு கொண்டு போகிறேன். எதுக்கு அகெயின்ஸ்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் டூயிங் சம் ஒர்க். கரெக்டாக? அப்போ ஒர்க் அப்படின்றது வந்து நம்ம ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இன்னொரு ரிலேஷனும் இந்த இடத்துல இருக்குது. என்னது?
பொட்டென்ஷியல் அப்படின்றது ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ்னு நம்ம சொன்னோம், இங்கே சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இந்த பாரு W/Q என்னது வின்னு சொன்னேன். இந்த ரிலேஷனை இங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம். ரைட். ஸோ எப்படி பயன்படுத்தலாம்? சி ஒர்க் டன் விச் இஸ் ஈக்குவல் டு Q டைம்ஸ் V. இதில் எதனா டவுட் இருக்கா? No. Any doubt here? No. Right? அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் we are taking a small amount of charge. ஸோ கொஞ்சம் சார்ஜை நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் சார்ஜு நான் இங்கே எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த கொஞ்சம் சார்ஜ் சேர்த்தா தான் எனக்கு மொத்த பிளேட்டில் இருக்கிற சார்ஜ் வேல்யூ கிடைக்கும். ஆமாவா? இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு 100 சார்ஜ் நெகட்டிவ் பிளேட்டில் இருக்குப்பா. நான் வந்து முதல்ல 10 சார்ஜை கொண்டு போகிறேன். அந்த மாதிரி 10 தடவை பண்ணனா எனக்கு 100 சார்ஜ் வந்துடும். கரெக்டா? ரைட். அப்போது இங்கே நான் 10 சார்ஜுக்கு கொடுக்க வேண்டிய எனர்ஜி நான் 100 சார்ஜுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 100 சார்ஜுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 10 சார்ஜை மட்டும் நான் முதல்ல மூவ் பண்ணுறேன். அப்போது கம்பேர் டு 100, 10 அப்படின்னு சொல்லும்போது மை ஃபோர்ஸ் ஆர் மை ஒர்க் வில் பி வெரி லெஸ். கரெக்டாக? இப்போ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜு, அப்போ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜுக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு தான் நடக்க போகுது. ஸோ V டைம்ஸ் dQ. இதில் எதனா டவுட் இருக்கா? No, sir. No. And So, Martin, let me explain. see, இந்த ரிலேஷன் தாம்மா W which is equal to QV இல்லையா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜு முதல்ல எடுக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து இப்போ நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள், இப்போ 100 சாக்லேட் இருக்கு. Hello, sir. எஸ்மா. இந்த potential difference இந்த VI ஆன்சர் டிஃபரன்ஷியேட் பண்ணல. இந்த பேட்டரி இருக்குல்ல, ஆமா சார். அதில் சோர்ஸ் சேம் தானே, பேட்டரி மாற்றலை இல்லையா? ஓகே சார். ரைட். இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஒன். அதுதான் நான் அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படியே ஒவ்வொன்றா சொல்லலான்னு வந்தேன். ஓகே ஓகே சார், தேங்க் யூ. யா, மோஸ்ட் வெல்கம். பட் நாட் பேட், குட். ரைட். இப்போ என்கிட்ட வந்து 100 சாக்லேட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா 10 சாக்லேட் மட்டும் எடுக்கிறேன். அப்போ அந்த 10 சாக்லேட்டை நான் 10 தடவை ஆட் பண்ணேன்னா ஐ கெட் 100. அதை தான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மொத்தமாக எல்லா சார்ஜையும் எடுக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் சார்ஜ் எடுக்கிறேன். அந்த கொஞ்சம் சார்ஜை ஒரு 10 தடவையோ 100 தடவையோ 1000 தடவையோ நான் எடுத்துகிட்டு போனேன்னா அந்த பிளேட்டில் இருக்கிற மொத்த சார்ஜை என்னால் எடுத்துகிட்டு வர முடியும். அதுதான் நான் இங்கே பண்ணுறேன். அப்போ 10 சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய ஒர்க் டன் வந்து ஆப்வியஸ்லி ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. அது கம்மி அப்படின்றது தான் dW அப்படின்னு சொல்லுவோம். dW which is equal to V is the potential difference and dQ is the small amount of charge. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜுக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு தான் பண்ண போகிறேன். டி அப்படின்றது வந்து ஸ்மால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்மால் சேஞ்சஸ், ஸ்மால் அமௌண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு தான். dW which is equal to V dot dQ. WVQ வந்ததுக்கான மெயின் ரீசன் இதுதான். எனி டவுட்? No, sir. ரைட். அப்போ dW is equal to V dot dQ ன்னு போட்டோம். And also we know that V directly proportional to Q, VC equal to Q, V equal to Q by C. Correct? What is this? Yes. What is this? Capacitor. Capacitor, right? So அதுதான். அப்போ dW which is equal to Q by நம்ம ஸ்மால் Q எடுத்துக்கலாம். அப்போ ஸ்மால் Q எடுத்துக்கலாம். C dQ. இதில் எதனா டவுட் இருக்கா? நோ சார். இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பு பண்ணுவேன். அந்த அடுத்த ஸ்டெப்பு ஏன் அப்படி பண்ணுறன்றதை நீங்கள் தான் சொல்லணும். dW ரைட் இன்டெகிரேஷன் which is equal to 1 by C integration Q dot dQ. ஸோ இங்கே சார்ஜ் வந்து ஃப்ரம் 0 to மேக்ஸிமம் சார்ஜ்னு வச்சுக்கலாம். ஸோ ஏன் சியை மட்டும் தனியாக வெளியே எடுத்துட்டேன்? சார் கெப்பாசிட்டி This is constant, sir. ஒய் இட் இஸ் கான்ஸ்டன்ட் கேட்பேன். ஒய் கான்ஸ்டன்ட்னு கேட்பேன், பதில் சொல்லுங்கள். சார் கெப்பாசிட்டர் கான்ஸ்டன்ட் சார். அதான் ஏன் சார் சோர்ஸ் சார்ஜும் கான்ஸ்டன்ட். புரியல சார் செல்லு அந்த யூஸ் பண்ற செல்லும் கான்ஸ்டன்ட் சார்ஜ்.
செல்லு கான்ஸ்டன்ட்டுக்கும் கெப்பாசிட்டன்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லையே. Capacitor and capacitance அப்படிங்கும்போது capacitance values. இல்லை, கரெக்டாக சொல்லுங்கள். சார் V கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால நம்ம சார்ஜஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறங்காட்டி அது மட்டும் இன்டெக்ரல்ல போட்டு இது வெளியே தனியா போட்டிருக்கோமா சார்? சம்வாட் ஓகே, பட் இன்னும் நான் எதிர்பார்க்குறேன். யோசிங்க. ஏன் சிஏ நான் முதல்ல சி வெளியே எடுத்ததுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க கான்ஸ்டன்ட். ஒய் இட் இஸ் கான்ஸ்டன்ட்? கெப்பாசிட்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? Area, sir. வெறும் ஏரியா. Permittivity, sir. அப்புறம் No, sir. அப்புறம் ஏரியா சொன்னீங்க, பெர்மிட்டிவிட்டி சொன்னீங்க, அப்புறம் அப்போ கிளாஸை கவனிக்கலாம். Distance between them. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். இங்கே இந்த பேரலல் பிளேட்டில் நான் டிஸ்டன்ஸை மாற்றுறேன்னா All the one constant sir. புரியலப்பா. Sir, distance area எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கானே சார். அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே நான் பிளேட்டில் இருக்கிற டிஸ்டன்ஸை மாற்றுறேன்னா இல்லை, ஏரியா மாற்றுறேன்னா இல்லை, அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் இருக்கிற பெர்மிட்டிவிட்டி மாற்றுறேன்னா அதுவும் இல்லை. ஸோ சி வந்து கான்ஸ்டன்ட். புரியுதா? சி கான்ஸ்டண்ட்டாக எடுக்கிறதுக்கான ரீசன் இது மட்டும்தான். ரைட்டா? ஸோ வென் வி இன்டெகிரேட் திஸ் பிகம்ஸ் டபிள்யூ அண்ட் 1/c. ரைட்? ஸோ இது இன்டெகிரேட் பண்ண என்ன வரும் உங்களுக்கு தெரியும்ல, எக்ஸ் டிஎக்ஸ். how we will that becomes x n plus 1 divided by n plus 1 which is equal to Q square by 2. By 2. so this becomes q square by 2. correcta? Yes, sir. And the limit Yes, sir. q and 0 which is equal to what? 1/c upper limit, so q square by 2 minus lower limit da, so that is 0. so adha appdiye vechikalam. Understood? Any doubt here? No, no, sir. And this is nothing but w. Doubt irukka? No, sir. This is the energy, that's all. q square by 2c. Okay va? So இது தான் எனர்ஜி. அண்ட் இதை நீ ஃபர்தராக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் எடுத்துகிட்டு போகலாம். எப்படி எடுத்துகிட்டு போகலாம்? யூ கேன் சப்ஸ்டியூட் சி வேல்யூ ஆர் q வேல்யூ. ரைட்? ஸோ வென் யூ சப்ஸ்டியூட் சி வேல்யூ தட் பிகம்ஸ் வாட்? இங்கே எனக்கு q ஸ்கொயர் இருக்குது பை 2. சி உடைய வேல்யூ எங்கே இருக்குது? சி அப்படின்றது என்னம்மா? q பை v. கரெக்டா? Yes, sir. ஸோ தட் பிகம்ஸ் ஒரு q வரும், தென் இப்படி வரும். கரெக்டா? Yes, sir. This is also energy of the capacitor, or you can substitute the value of q. So q value substitute பண்ணிங்கன்னா என்ன வரும்? q என்றது வந்து v square c square, q square அப்படின்றது divided by 2c. ஸோ இதில் இருக்கிற ஒரு cயும் இதில் இருக்கிற ஒரு cயும் போயிடும், which can also be written like 1/2 cv square. C square எப்படி சார் வந்துச்சு? என்னப்பா? C square. சி எனக்கு இங்கே q ஸ்கொயரில் q அப்படின்றது வந்து cv இல்லை, q ஸ்கொயர் அப்படின்றது வந்து c ஸ்கொயர் v ஸ்கொயரில். அவ்வளோதான். ரைட்? ஸோ ஃபார் பொட்டென்ஷியல் வி ஹேவ் 3 வேல்யூஸ். இது 1, 2, இது 3. ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது இதுவாக தான் இருக்கும். ரைட்? ஸோ இதுதான் வந்து நம்ம எப்போவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற வேல்யூ 1/2 cv ஸ்கொயர். ரைட்? cv ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி. அப்போது எனக்கு ஏன் இங்கே டபிள்யூ போட்டு நான் எனர்ஜின்னு சொல்கிறேன்? W equal to change in potential energy. ரைட். ஸோ ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் இல்லையா? ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் நம்ம ஒர்க் டன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி இஸ் வாட்? 1/2 cv ஸ்கொயர் ஆர் 1/2 qv ஆர் 1/2 q ஸ்கொயர் பை c. புரியுதா? டவுட் இருக்கா? No doubt, sir. நோ டவுட். ரைட்? ஸோ அடுத்து வந்து வேர் இட் இஸ் ஸ்டோர்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது எங்கே ஸ்டோர் ஆகுது? ஆப்வியஸ்லி எனக்கு இந்த கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த எப்சிலான் நாட்டு ஏடி ரைட் இது நமக்கு வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம்? எனர்ஜி. ரைட்? ஸோ எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 cv ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொன்னோம், ஆர் 1/2 என்ன சொன்னோம்? q பை வியா?
என்ன வந்தது? QV into B. by V, sir. By V. Then another thing, Q square by C, ah? சொல்லுங்க. Sir, second one is wrong, sir. Second one is wrong, ah? What comes? Yes, sir. The Q into V. QV by Q 2, into sir. V, sir. Oh, QV, right, okay. V and this is C, ah? Yes, sir. Yes, sir. So these all are the energy, right? So now வந்து இந்த எனர்ஜி எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு? ஆப்வியஸ்லி நமக்கு கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லும் போதே அந்த டிஸ்டன்ஸு அதுக்கப்புறம் அந்த ஏரியா தான் மேட்டர்ஸ் அ லாட், ரைட்? ஸோ வி வில் சி அண்ட் வி வில் சப்ஸ்டியூட் த வேல்யூ ஹியர். ஸோ இந்த சி இருக்கிற இடத்துல யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட். ஸோ யூ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 சிக்கு பதிலாக எப்சிலான் நாட் ஏ பை டி. வி அப்படின்றது வந்து பொட்டென்ஷியல் தான், அண்ட் பொட்டென்ஷியல் வந்து வி நோ தட் இ டி, ஸோ விச் இஸ் நத்திங் பட் இ ஸ்கொயர் அண்ட் டி ஸ்கொயர். இதில் இருக்கிற ஒரு டியும் இதில் இருக்கிற ஒரு டியும் போயிடும். ஸோ வி கேன் சே தட் 1/2 எப்சிலான் நாட் ஏ இ ஸ்கொயர் அண்ட் டி. ஸோ இங்கே ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ இதை வந்து வால்யூம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 1/2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் வால்யூம், ரைட்? ஸோ திஸ் இஸ் யூ. அப்போது எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு u by v which is equal to 1/2 எப்சிலான் நாட்டு இ ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே என்ன தான் சொல்ல வராங்க எனக்கு புரியல, சொல்லுங்கள் என்ன சொல்ல வராங்க? எனர்ஜி ஸ்டோர் எங்கே இருக்கும் சொல்லுங்கள், எங்கே எனர்ஜி எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க? Electric field between them. அவ்வளோதான், எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். புரியுதா? வாட் ஐ டிட் ஹியர், இந்த வேல்யூ இருக்குது, இன்ஸ்டெட் ஆஃப் சி இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண, இன்ஸ்டெட் ஆஃப் வி ஐ சப்ஸ்டியூட்டட் திஸ் வேல்யூ. ஏன்னா வி அப்படின்றது வந்து இடி. இப்போ தான் நான் வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் கூட பண்ணேன் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ எல்லாத்தையும் வந்து வி ஆர் சப்ஸ்டியூட்டிங் அண்ட் ஃபைனலி வி ஆர் சேயிங் என்னுடைய எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இன் பிட்வீன் த பிளேட், அதாவது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான், ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் பிட்வீன் பிளேட் தான் இல்லையா? ஸோ இன் பிட்வீன் த பிளேட்டில் தான் எனக்கு வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு அண்ட் ஆல்சோ என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குது. இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஃப்ரிஞ்சிங் ஃபீல்டு அப்படின்னு, ரைட்? ஃப்ரிஞ்சிங் ஃபீல்டு அப்படின்னா எனக்கு இந்த பேரலல் பிளேட் இருக்குது இல்லையா, இந்த பேரலல் பிளேட்டுடைய டிஸ்டன்ஸ் குறைய குறைய குறைய, இப்போ நமக்கு என்ன சொன்னோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாம் எப்படி போகுதுன்னு சொன்னோம். இப்போ டிஸ்டன்ஸ் குறைய குறைய என்ன ஆகும்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு இருக்கும் அந்த எட்ஜில், ரைட்? ஸோ அதுக்கு பேர் வந்து நம்ம ஃப்ரிஞ்சிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அந்த ரெண்டு எட்ஜ்லேயும் அந்த ஒரு கர்வ் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் ஃப்ரிஞ்சிங் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டுட்? Yes, sir. Yes, sir. ரைட், நெக்ஸ்ட்டு வந்து வி வில் சி ஒன் சிம்பிள் டாபிக். அந்த டைஎலக்ட்ரிக் கான்செப்டை நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட்? இந்த ஃப்ரிஞ்சிங் ஃபீல்டு, சாரி, இந்த கெப்பாசிட்டரை பற்றின ஒரு ஸ்லைடு இல்லை, ஒரு நிமிஷம் நான் ஸ்லைடு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். Simple one, don't worry, we'll complete soon. Right, so என்ன அப்படின்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம், ரைட்? காம்பினேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர், சரி, ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து இந்த ரெசிஸ்டர் காம்பினேஷனில் நம்ம 10th எல்லாம் படிச்சிருப்போம், ரைட்? ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெசிஸ்டர் we had two types of combination. One is series and another is parallel. In series, what is same? So series means like Current.
Like for example, there'll be like two bulbs in like the same wire, Mm-hmm. whereas in parallel, like each bulb will be in like a different wire or something. Yeah, fantastic. Right? Correct only. Perfectly all right. In series combination, current will be same and potential will be different. Right? In parallel, V. Potential Potential will be constant and current will be current will different. change. Right. So, அப்போது இந்த கெப்பாசிட்டரில் எப்படி இருக்கும்? கெப்பாசிட்டருமே அதே மாதிரி ரெண்டு காம்பினேஷன் தான். ஒன்று வந்து சீரீஸு, இன்னொன்று வந்து பேரலல். அப்போ இங்கே எப்படி இருக்கும்? How it will be? சும்மா ஒரு கெஸ். Reciprocal இருக்கும். Which means ரைட். see இங்கே பாருங்க. How we will remember in resistor current is same? So I will give one idea. Series S and I. In series there is SI இல்லையா? So same current. புரியுதா? yes, sir. So in series same current. அப்போ சீரீஸில் கரண்ட் சேம்னா பேரலில் வோல்டேஜ் சேம், அவ்வளோதான். அப்போ Sir, voltage and potential difference, sir. yes. Potential difference is voltage. Both are Yes. same. Okay. Yes, sir. Thank you. Yeah, most welcome. In series கெப்பாசிட்டரில் எப்படி இருக்கும்? இங்கேயும் அதே தான், ரெசிப்ரோக்கல்லாம் இல்லை, அதே சேம் தான். பட் இந்த இடத்துல கரண்ட்னு பேசாமல் we will say charge. ஏன்னா சார்ஜும் கரண்ட்டும் சேம் தானே, ஆமாம் தானே? when charge moves current இருக்குன்னு சொல்லுவோம்ல. Yes, Yes, sir. how the charge moves? By giving external force. by giving External force. what force? Coulomb. Who is giving that force? Sir, another charge, sir. Neighboring test No. or tester. No. Electric field. No, that force is given by battery, that's all. We will see that in chapter 2, don't worry. Right? அப்போது கெப்பாசிட்டர் அப்படின்னாவே எனக்கு சார்ஜ் சேம். யூ ரிமெம்பர் த ரெசிஸ்டர், இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர் திஸ். ரைட்? ரெசிஸ்டரில் சீரீஸ்னால் கரண்ட் சேம். அப்போ கரண்ட் என்னென்ன சார்ஜ் தான். அப்போ கெப்பாசிட்டரில் வி இன்ஸ்டெட் ஆஃப் கரண்ட் வி யூஸ் சார்ஜ், தட்ஸ் இட். ஸோ சார்ஜ் சேமு, வி வந்து டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேம் தான். இங்கே பாரு, பேரலில் வி சேமு, வேறு என்னப்பா டிஃப்ரெண்ட்டு? சார்ஜ் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். ரைட்? சார்ஜ் டிஃப்ரெண்ட். ஸோ நமக்கு என்ன தெரியும்? நல்ல கவனி, வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கெப்பாசிட்டருக்கு. ஃபார் கெப்பாசிட்டர் Q. when voltage increases, charge increases in a capacitor. When voltage decreases, charge decreases in a capacitor, which can be said VC equal to Q. C which is equal to Q by V. கரெக்டா? ஸோ இங்கே என்ன சொன்னோம்? இந்த ரிலேஷனை அப்படியே டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இங்கே எனக்கு என்ன ஆகுது? வோல்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இன் சீரீஸ் வோல்டேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். when it is connected in series, Vs equal to V1 plus V2 plus V3. this is for different capacitor. எப்படி காம்பினேஷன் வரும்? இப்படி வரும். நம்ம ரெசிஸ்டருக்கு பார்த்தோம் இல்லையா, அதே தான், அதே சீரீஸ். அப்போது இதில் V1, இதில் V2, இதில் V3. ஏன்னா சீரீஸில் சார்ஜ் சேம். அப்போ இங்கேயும் கியூ தான், இங்கேயும் கியூ தான், இங்கேயும் கியூ தான். புரியுதா? ரைட். அப்போது இங்கே என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுது. ஸோ வோல்டேஜை நான் ஆட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அப்போ இங்கே எனக்கு வோல்டேஜ் வேணும். அப்போ இதை நீ எப்படி ரெசிப்ரோகேட் பண்ணலாம்? விச் மீன் V which is equal to Q by C. கரெக்டு தானே? இங்கே என்ன ஆகுது? V வந்து சேம். அப்போ V which is equal to V டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சாரி. ரைட்? அப்போ எனக்கு என்ன சேமாக இருக்குது? சார்ஜ். அப்போ Q by C1 ப்ளஸ் Q by C2 ப்ளஸ் Q by C3. இதில் யாருக்குன்னா டவுட் இருக்கா? No, sir. And this is the total potential, and that is nothing but Q by CS. ஆமாவா? Yes, sir. So when I take Q as common,
1 by C1 plus 1 by C2 plus 1 One. by C3. So Q1 cancel ஆயிடுச்சு. So what I get? 1 by CS which is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 and it keep on going. இதில் எதனா டவுட் இருக்கா? No, sir. No doubt, right? Anyone have doubt here? No doubt, sir. Sure? Sure, sir. Right. Now we will move to the parallel combination. Parallel combination நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இங்கே V சேம். அப்போ என்ன மாறும்? சார்ஜ் மாறும். அப்போ QS parallelly அப்போ QP, Q1, Q2, Q3. கரெக்டா? தப்பா போட்டானா கரெக்டாக போட்டானா? கரெக்டாக தப்பா? என்ன மாறுதோ அதை ஆட் பண்ண போகிறேன். இங்கே வோல்டேஜ் மாறுது, ஸோ வோல்டேஜ் ஆட் பண்ணேன். இங்கே வந்து சார்ஜ் மாறுது, ஸோ சார்ஜ் ஆட் பண்ணேன். அப்போ சார்ஜ் அப்படின்றது என்ன? இங்கே பாருங்கள், சார்ஜ்ன்றது என்ன? சிவி. அப்போது பேரலலு, அப்போது சிபிவி ஈக்குவல் டு C1 வோல்டேஜ் வந்து சேம் தானே, அப்போது V. C2 வோல்டேஜ் என்ன? சேம், அப்போது V. C3 வோல்டேஜ் வந்து சேம், ஸோ V. அப்போ இந்த எல்லா இடத்துலையும் வியை காமன் எடுத்துடலாமா? அப்போ என்ன வரும்? C1, C2, C3. அப்போ இந்த வியும் இந்த வியும் கேன்சல் ஆகிடும். ஸோ சிபி விச் இஸ் ஈக்குவல் டு C1, C2 அண்ட் C3. சிம்பிளாக முடிஞ்சது, அவ்வளோதான். அப்போது இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டர் இன் சீரீஸு R1, R2, R3. இங்கே பாரு, இந்த கெப்பாசிட்டர் இன் சீரீஸ் வந்து parallel combination for resistor மாதிரி இருக்குது. இந்த parallel combination for capacitor வந்து resistor in series மாதிரி இருக்கு. ஆமாவா? Yes, sir. இங்கே பாருங்களேன், resistor in series வந்து RS equal to R1 plus R2 plus R3ன்னு சொல்லுவோம். parallel என்ன? 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2 and it goes on. இங்கே பாருங்கள், ரெசிஸ்டர் இன் சீரீஸும் கெப்பாசிட்டர் இன் சீரீஸும் ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. பேரலல் பாரு, ரெசிஸ்டருக்கு 1/ல இருக்குது, கெப்பாசிட்டருக்கு பாரு பேரலல் அப்படியே நேராகவே இருக்குது. இது ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்கும். இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆல்வேஸ் ரிமெம்பர், இன் சீரீஸ் சார்ஜ் சேம், கரண்ட்டு சேம். ஏன்னா ரெண்டுமே ஒரே இது தான், சார்ஜும் ஒன்று தான், கரண்ட்டும் ஒன்று தான். Since in capacitor we are not talking about current, instead of current we are saying that as charge. இதில் எதுனா டவுட் இருக்குன்னா தாராளமாக கேட்கலாம். இப்போ any doubt here? No doubt, sir. Shall we close the session? We